தற்போது முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து மல்லர் மீட்பு களமும் களம் காண்கிறது. அந்த வகையில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கும் மரியாதைக்குரிய மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் நம்மளுடன் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது வேட்பாளராக போட்டியிடுகிறீர்கள். உங்களுடைய மனு ஏற்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்தும் தொடர்ந்து கள நிலவரம் குறித்தும் பேச இருக்கிறோம். ஐயா உங்களுடைய பதிவு. முதுகுளத்தூர் பொது தொகுதியினுடைய குறிப்பாக பொது தொகுதி முதுகுளத்தூர் பொது தொகுதியின் வேட்பாளராக என்னுடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற கூட்டணியில் மல்லர் மீட்பு களம் இணைந்து இந்த தேர்தல் களத்தை நாங்கள் சந்திக்கிறோம். மல்லர் மீட்பு களம் என்கிற ஒரு இயக்கம் ஏன் தோன்றியது, எதற்காக தோன்றியது, அது கடந்த 23 ஆண்டுகளாக என்னென்ன பணிகளை ஆற்றியது என்பதை எமது மக்கள் நன்கு உணர்வார்கள். குறிப்பாக முதுகுளத்தூரில் வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் எமது இயக்கத்தின் பணிகளையும் எமது இயக்கத்தின் பணிகள் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தையும் உணர்ந்தவர்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றே நான் முதுகுளத்தூர் களத்திற்கு வந்திருக்கிறேன். மல்லர் மீட்பு களம் என்கிற இயக்கம் சமூக நிகழ்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணிலிருந்து 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம். இதற்கு முன்பாக இதுபோன்று அறிவுத்தளத்தில் இயங்குகிற அறிவார்ந்த இயக்கம் என்பது எதுவும் இல்லாத நிலையில் ஐயா தேவ ஆசீர்வாதத்தின் கனவுகளையும் ஐயா குருசாமி சித்தரின் கனவுகளையும் நனவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். மொழிப்பேரறிஞர் நம் தமிழ் காவலர் மொழிஞாயிறு தேவநேய பாவாணரின் தமிழ் கனவை, தமிழ் தேய கனவை நனவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட மண் என்பது சமூக நிகழ்மை போராளி இமானுவேல் சேகரன் பிறந்த மண். அந்த மண்ணில் பிறந்த இயக்கம் மல்லர் மீட்பு களம். அந்த செல்லூர் மண் முதுகுளத்தூர் தொகுதியில் இடம்பெற்றிருப்பதால் அதற்காகவே நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். ஐயா இமானுவேல் சேகரனுடைய கனவை நனவாக்குவதற்காக வந்திருக்கிறேன். நிச்சயமா ஐயா. அங்கு மக்களிடையே தங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? தொகுதிக்குள் இதுவரை சென்று வந்திருக்கிறீர்கள்? நேற்று தான் என்னுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது. ஏற்கப்பட்ட உடனேயே எளிமையாக வாகன ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலையிலையும் என்னை வரவேற்கக்கூடிய, என்னை விரும்பக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய ஒரு தாய் கிராமம் என்று விளங்கக்கூடிய பூவைசிய இந்திரகுல சங்கத்தின் தலைவர் பெருமாள் பீட்டர் என்கிற பெருமகன் பிறந்த பேரையூர் மண்ணில் என்னுடைய தேர்தல் பரப்புரையை நான் தொடங்கி இருக்கிறேன். அங்கே ஐயா பெருமாள் பீட்டர் அவருடைய சிலை அமைந்திருக்கிறது. அதுபோல சமூக நிகழ்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய சிலையும் அமைந்திருக்கிறது. அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி என்னுடைய பரப்புரையை பேரையூர் மண்ணிலே எளிமையான முறையிலே தொடங்கி இருக்கிறேன். மக்கள் எல்லா இடங்களிலும் எனக்கு வரவேற்பை நல்கியிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர்கள் என்னை வெற்றி பெறச் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கிறது. அந்த மனநிறைவோடு நான் இந்த தேர்தல் களப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். மல்லர் மீட்பு களம் சார்பில் கூட்டணியில் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக முதுகுளத்தூர் மட்டுமல்லாது வேறு எங்கும் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதா? இது ஒரு பொதுவாக ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்தோம். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பல தொகுதிகளை தந்த போதிலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாங்கள் ஒருமுகமாக நமது வலிமையை காட்ட வேண்டும், வெற்றியை இலக்காக வைத்து இயங்க வேண்டும் என்பதற்காக முதுகுளத்தூர் ஒரு தொகுதியில் மட்டும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இப்போ அருப்புக்கோட்டையில் போட்டியிட சொன்னாங்க. சாத்தூர் நாங்கள் ஒரு 15 தொகுதியிலே கொடுத்துருந்தோம். அதில் ஒரு 10 தொகுதியில் நிற்பதற்கான சூழல் இருந்த போதும் அதற்கான பொருளாதார வலிமையும் கால நேரமும் இல்லாதனுடைய விளைவாக நாங்கள் ஒருமுகமாக நம்முடைய வலிமையை காட்ட வேண்டும், வாக்கு வங்கியை கூட்ட வேண்டும், வெற்றியை எட்ட வேண்டும் என்கிற இலக்கோடு நாங்கள் முதுகுளத்தூர் பொது தொகுதியிலே போட்டிடுகிறோம். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தேர்தல் காலங்களில் மட்டும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, மற்ற நேரங்களில் எந்த தலைவர்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு மக்களுக்கு கிடைக்கிறதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அரசியல் புரிதல்களுடைய பேச்சு.
தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்காக முழு நேரமாக 23 ஆண்டுகளாக முழு மூச்சோடு பன்முகத்தன்மையில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் செந்தில் மல்லர் என்பதை எமது மக்கள் நன்கு அறிவார்கள். இங்கு பல புரட்சிகளை ஏற்படுத்தியவன் செந்தில் மல்லர், வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தியவன். ஐயா, செந்தில் மல்லரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, ஒட்டுமொத்த தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அது தலைமைகள் மீது குறைபாடுகள் இருப்பதைப் போல மக்கள் மீதும் குறைபாடுகள் இருக்கிறது. மக்களுக்கும் தலைமைகளுக்கும் இடைப்பட்ட சமூக உணர்வாளர்கள், சமூக முன்னோடிகளுடைய போக்குகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது குறித்து நான் பேச விரும்பவில்லை. மக்களுக்காக நான் உழைக்கிறேன், மக்கள் என்னை நேசிக்கிறார்கள், மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள். பட்டியல் வெளியேற்ற குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் முதுகுளத்தூர் மக்கள் இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான அழுத்தத்தை நான் தருவேன். அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? முதுகுளத்தூர் தொகுதி என்பது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கோட்டை. அதை கோட்டையாக மாற்றக்கூடிய முயற்சிகள் கடந்த காலங்களிலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த பின்னடைவினுடைய காரண காரியங்களை அறிந்து அரசியல் வியூகங்களை வகுத்து நாங்கள் இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம். 1952 அந்த தொகுதி இரட்டை வாக்குரிமை தொகுதியாக இருந்தபோது அங்கே மொட்டைய குடும்பன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல இரட்டை தொகுதியாக இருந்தபோது 1957 பெருமாள் குடும்பன், கோப்பனப்பட்டி பெருமாள் குடும்பன் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கடுத்து அது பொது தொகுதியாக மாறிய போது 1977 பேரையூரை சேர்ந்த ஐயா முனிசாமி என்பவர், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஐயா அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். வெறுமன 2000 சொச்சம் வாக்குகள் தான் அவருடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். சமூகம் முனைத்து நின்று ஒருமுகமாக வாக்கு செலுத்தியிருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பார். அதுபோல 84 ஐயா அலங்காரம் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். 2வது இடம் பெற்றவரை விட 230 வாக்குகள் தான் குறைவு. அவரும் குறைந்த வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அதே போல 91 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கே போட்டியிட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். குறைந்த வாக்குகளிலே வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டிருக்கிறார். 2011 ஆண்டும் அவர் தனித்து போட்டியிட்டு 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். எனவே இதுவரை நடந்த அந்த தேர்தல் களங்களில் 2 முனை போட்டியும் மும்முனை போட்டியும் தான் நடந்திருக்கிறது. செந்தில் மல்லர் கால் வைத்த இந்த களம் என்பது வேறுபட்டதாக, தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வெற்றியை தேடித் தருவதாக இருக்கிறது. அந்த வகையில் இங்கே 6 முனை போட்டி நிலவுகிறது. பல்வேறு வாக்குகள், பல்வேறு சமூகங்களுடைய வாக்குகள், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய வாக்குகள் எளிமையாக பிரிந்து செல்கிற போது ஒருமுகமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் எப்படி ஓட்டப்படாரத்தில் 1996 ஒன்றுபட்டு நின்று வென்று காட்டினார்களோ அதை போல முதுகுளத்தூர் தொகுதி தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக உணர்வுடன் ஒற்றுமையுடன் நின்று ஒருமுகமாக வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்வார்கள். இது நடக்கும். எந்த மாதிரியான வாக்குறுதிகளை மல்லர் மீட்பு கழகத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்கள் அந்த தொகுதியில் வாக்குறுதியாக கொடுக்க இருக்கிறார்? இந்த மண் வளம் பெறணும், மக்கள் நலம் பெறணும். எந்த மாவட்டங்களிலும் இல்லாத அளவுக்கு வறட்சி முதுகுளத்தூர் பகுதியில் இருக்கிறது. தெற்க கன்னியாகுமரி மாவட்டம் செழிப்பாக இருக்கிறது, வடக்கே புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்பாக இருக்கிறது. இந்த விருதுநகருக்கு கீழ்புறம், தூத்துக்குடி கீழ்புறம் உள்ள அந்த மாவட்டத்திலிருந்து இந்த பகுதி மட்டும் மிகவும் வறட்சியாக இருக்கிறது. இதற்கு அடிப்படை நீர்க்கருவை வேலி என்கிற அந்த காட்டுக்கருவை மரம். அதை ஒரே நாளில் நான் களைந்தெறிந்து மலடாக்கப்பட்ட இந்த மண்ணை மீண்டும் செழிப்பான நிலமாக நான் மாற்றுவேன், வளமான நிலமாக, விளை நிலமாக நான் மாற்றுவேன். இதன் மூலம் இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இல்லாத அந்த நிலை, வறட்சியான நிலைதான் இந்த சாதிய வெறுப்புக்கு, வெறித்தனத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்கிற மெய்மையை உணர்ந்து கொண்டு இந்த மண் வளம் பெறுங்கிற போது இந்த மக்கள் நலம் பெறுவார்கள். அதற்கு இதை சரி செய்வதற்கு, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, தமிழ் சமூக ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு ஊர்தோறும் சமூக நல்லிணக்க மன்றத்தை ஏற்படுத்தி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதுபோல உளவியல் நிபுணர்கள், மனநல மருத்துவர்கள் போன்றவர்களை குழுவாக அமைத்து மாவட்டம் தோறும், தொகுதி தோறும் நாங்கள் உளவியல் பயிற்சியை கொடுப்போம். இந்த சாதிய வேறுபாட்டை களைய, சாதிய ஏற்றத்தாழ்வை களைந்தறிவதற்கு, இங்கே ஒன்றுபட்ட ஒரு தமிழ் சமூக ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு ஊர்கள் தோறும் சமூக நல்லிணக்க மன்றத்தை நிறுவுவது என்னுடைய இலக்காக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நம்முடைய தொகுதியை சார்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பனைமரங்கள் பாழ்பட்டு கிடக்கிறது.
பதநீர் இருக்கக்கூடிய கள் இறக்கக்கூடிய உரிமையை உடனடியாக நான் அந்த மக்களுக்கு பெற்றுத் தருவேன். டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவதற்கான நடவடிக்கைகளை அல்லது அதை குறைப்பதற்கான என்னாலான நடவடிக்கைகளை செய்து இந்த மக்களுடைய உடல்நலத்தை மனநலத்தை சீர் செய்வதற்கான பணிகளை நான் செய்வேன் என்கிற வாக்குறுதியை முதுகுளத்தூர் தொகுதி மக்களுக்கு நான் வழங்கி வருகிறேன். நன்றி ஐயா. தொடர்ந்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டசபை செல்ல ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்து. நன்றி தம்பி, வணக்கம், மகிழ்ச்சி.